வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிபு தினிக்கும் சினிமாவில் நடக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். கோட் படத்தோடைய ஃபீவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பி கிட்டத்தட்ட ரிலீஸ் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது இல்லையா? இந்த நிலையில் இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. பாடல்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் யுவன் சங்கர் ராஜா போட்ட மாதிரி இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஃபீலிங். என்னன்னா விசில் போடு அப்படின்ற பாட்டு வந்துச்சு, சின்ன சின்ன கண்கள்னு பாட்டு வந்துச்சு, அண்ட் ஸ்பார்க்குன்னு வந்துச்சு, மட்டன் வந்துச்சு, இத்தனை ரிலீஸ் பண்ணீங்க, பட் எதுவும் மனசில் நினைக்கிற மாதிரி இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீலிங்காக இருக்குது. யுவனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும். இதெல்லாம் தாண்டி யுவனுடைய மியூசிக் அப்படின்னாலே தனி ஒரு விஷயம் பண்ணுவார்ல. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய அப்பாவான இளையராஜா அவர்கள் போட்ட இசையை திரும்ப நம்ம ரீமிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் குறும்பு அப்படின்ற படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீமிக்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில் ரீமிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஹிட் பண்ணவும் செய்வார். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பில்லா படமாக இருக்கட்டும், இல்லை மங்காத்தாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த படமான கோட் படத்தை என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம்னு பார்த்தா இதுலயும் ஒரு ரீமிக்ஸ் படம் வச்சிருக்காங்களா. இதை பத்தி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லும்போது, இந்த படத்துல இந்த இடத்துல இப்படி ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு, நான் கேட்ட உடனே இந்த மாதிரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி ரீமிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வாரிசு படத்துல சும்மா கலாய்ச்சு நிறைய விஷயங்கள் பாட்டா பண்ணும்போது அது ஹிட் ஆச்சு. அந்த படியில் இறங்கி வருவாரு, எஸ் அப்படிலாம் பண்ணும்போது ஹிட் ஆச்சு. இப்போ ரீமிக்ஸா போட்டு விட்டாலும் கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட்டை கொடுப்பாரு தளபதி விஜய் அவர்களுடைய படத்துல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மேபி இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம தியேட்டர்ல அந்த சீனோட பார்க்கும்போது பிடிக்குமோ என்னமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் அவர்களுடைய நடிப்புல விடாமுயற்சி, அதே மாதிரி குட் பேட் அக்லி, இந்த ரெண்டு இதுல எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன் அண்ட் ஒன்லி விடாமுயற்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2025 தீபாவளிக்கு வேணா நம்ம குட் பேட் அக்லியை பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி பிளான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களாம். சரி, அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண மாட்டாங்க, முன்னாடியே போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி படம் தான் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இதெல்லாம் முடிச்சு அடுத்ததான் அஜித் அவர்களுடைய 64வது திரைப்படம் யாரோட கை கோர்க்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த வரிசையில வீரம், விஸ்வாசம், விவேகம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஹிட் படங்கள் தொடர்ச்சியா கொடுத்தாரு சிவா அவர்கள் அஜித் அவர்களுக்கு. ஸோ இந்த நிலையில கண்டிப்பா சிவா அவர்களோட தான் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி உண்மையும் ஆயிடுச்சு. ஸ்டுடியோ கிரீனுடைய ப்ரொடக்ஷன்ல அஜித் அவர்களுடைய 64வது திரைப்படத்தை சிறுத்தை சிவா அவர்கள் தான் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. படத்தை ஜனவரியில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் எதனால் ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேட்டால் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் அஜித் அவர்களுக்கு சிவா அவர்களுக்காக கண்டிப்பாக ஒரு படம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க போல. அதனால என்னமோ தெரியல, அவர் கேட்ட உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டானா. ஸோ 64th படம் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும், ஆக்ஷன் பிளாஸ்டிங் படமா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. கேஜி பாலசுப்ரமணியோடைய இயக்கத்தில் ஜீவா, பிரியா பவானி சங்கருடைய நடிப்பில் சாம் சிஎஸ் உடைய இசையில் உருவாகி இருக்கிற படம் தான் பிளாக் அப்படின்ற படம். இந்த படத்தோடைய அப்டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படம் இப்படி தான் இருக்க போதுங்க, இதை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஆல்ரெடி பிரியா பவானி சங்கரை சொல்லணும்னா இந்த டிமாண்டி காலனி 2லயே எல்லாரையும் பயன்படுத்தி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாகவும் ஒரு நல்ல ஹாரர் படம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் நினச்சி அது கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரே ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை, அதுலேயும் ரெண்டே கேரக்டர் தான் பிரதானமான கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் அந்த நைட்ல எப்படிலாம் மாட்டிக்கிட்டாங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கு, கண்டிப்பாக பயப்படாதவங்க கூட பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலகலப்பான படங்களில் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் அதுலேயும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர். ஏன்னா முன்னாடி படங்கள் பார்த்தோம்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹாரர் வந்துட்டு போகும். பட் இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒன்லி ஹாரர் அப்படின்ற மாதிரி நல்ல த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்டாக கையில் எடுத்துருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அப்டேட் எல்லாம் ஃபர்தராக கொடுப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிறிஸ் ஷேரியோடைய இயக்கத்தில் நஸ்லினுடைய நடிப்பில் பிரேமலு அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. மமிதா பைஜு கூட நடிச்சிருப்பாங்க, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த பிரேமலு படம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பிளாஸ்டிங்கான படம். ஏன்னா வெறும் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 136 கோடி ரூபாய் வசூல். அப்படின்னா எந்த அளவுக்கு லாபம்னு பார்த்துக்கங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்ச இந்த திரைப்படத்துடைய செகண்ட் பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான கதைகள் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வரிசையில் அதை பற்றின அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அடுத்த வருஷம் ஜனவரியில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த வருஷத்துடைய ஓணம் பண்டிகையிலேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானும் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதே காஸ்ட் அண்ட் க்ரூ தான் மறுபடியும் இந்த படத்தை இணைஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரேமலு அப்படின்ற அந்த பேருக்காகவே எல்லாரும் பார்ப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இவ்வளோ சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சினிமூத்துல சினிமா பத்தின பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, just take care.